ஹாய் கெஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் இடன் செக்லீடர் சீசன் 1 எபிசோட் 21 பற்றி இதை பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம இப்போ செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அதை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் எனக்கு வித்தியாசமான வாய்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, இதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருந்து போன அந்த போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவான். அதுக்கப்புறம் அதை நம்ம போய் திருப்பி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலிக்கே வந்து போயிடுறான். அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கிளான் காம்படிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதோட தான் போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங் நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அந்த கிளான் ஃபைட்டில் பயங்கரமாக அடிச்சு பறக்க விட்றாங்களா. அப்போ அந்த சூ ஃபேமிலி எடுத்து அவனை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம சூ ஃபேமிலி இன்னொரு திறமைசாலி இருக்காமலே அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, என் கூட சண்டை போகிறதுக்கு வேற எவனுமே இல்லையா, வாங்கலாம் என் கூட சண்டை போட அவ்வளோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ சூ ஃபேமிலி என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல இவன் வந்து நல்ல தைரியசாலியும் திறமைசாலியாக தான் இருக்கான் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படியே கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவன் எல்லாம் ரத்தமாக வேற இருக்கு, அதை இவ்வளோ துணிச்சலாக இருக்கா அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம போய் என்ன சொல்கிறோன்னா, டே சாங்மிங் எங்கடா இருக்கு, பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கியா, முடிஞ்சா வந்து என் கூட சண்டை போடுறா, உன்னை நான் சேலஞ்ச் பண்ணுறா அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவொடனே அங்கே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இவனுக்கு நான் பைத்தியமானா அவனை போயிட்டு சேலஞ்ச் பண்ணுறா, கண்டிப்பாக சாப்பிட்றவளோ சொல்கிறானுங்க. அப்போ சாங்கிங் அங்கே வந்து இந்த மாதிரி என்ன ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீ பயங்கர தைரியசாலி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்காக இவன் சாங்மிங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கானா, இவன் கிட்ட இருந்து எடுத்த போன் அவன்கிட்ட தான் இருக்குது, அதனால தான் அவனை சேலஞ்ச் பண்ணியிருக்கான். சாங்மிங் என்ன சொல்கிறான்னா, நீயே ஃபஸ்ட்டு 3 அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம போய் சோல் எடுத்து அட்டாக் பண்ணுறதை பார்த்தோன்னே, டேய் நீ சீரியஸாக சண்டை போடுறியா, அப்போ நானும் சீரியஸாக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சோல் எடுத்து அட்டாக் பண்ணுறான். அப்படியே மாறி மாறி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர சண்டை போடுறானுங்க. அப்போ அந்த சூ ஃபேமிலியோட இவன் பயங்கர திறமைசாலியாக இருக்கான், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாரு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம பயலுக்கு அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சண்டை ஒழுங்காக வந்து போட முடியல, சண்டையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நிறைய வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிறான். சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே வந்து எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, கண்டிப்பாக சாங்மிங் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த சூ ஃபேமிலியோட என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் சரிசமமாக சண்டை போடுறாங்க, 2 ஜீனியஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பையன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான் இல்லையா, அதில் அவனோட பேரை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது யாருன்னு தெரியல. ஆனால் சாங்மிங்கோட அப்பாவுக்கு கிளீனாக தெரியுது, இவன் எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கில் இருக்காரு. சண்டை ரொம்ப பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு. சாங்மிங் பார்த்தீங்கன்னா நம்ம பயில போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறதால இவனால் பார்த்தீங்கன்னா சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம பையன் அந்த இடத்துல அடிதான் வாங்கிக்கிட்டு இருக்கா. சாங்மிங் தான் பயங்கரமாக லீடில் இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் செம கடுப்பு வருவான். அந்த சாங்மிங்கும் பார்த்தீங்கன்னா அவனோட சோட பெருசாக மாற்றி அட்டாக் பண்ணுவான். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் போடுவான். அதுக்கே பார்த்தீங்கன்னா சாங்மிங் பறந்து போய் விழுந்துடுறான். இவன் அட்டாக் பண்ண பவரை பார்த்துட்டு எல்லாம் ஷாக்காயிரு. அங்கே கோல்டன் எலிக்ஸரா எப்படி இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சாங்மிங் கிட்டே அதே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இவனோட போன் தான் அவன்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் பார்த்தீங்கன்னா மாஸ்கே வந்து ரிமூவ் பண்ணுறான். அப்படியே பார்த்துட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அந்த சாங்மிங்க்குலாம் பயங்கர ஷாக்கு. டே கசின் நீ ஒன்று உயிரோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சூ ஃபேமிலியெல்லாம் ஷாக்கில் இருக்காரு, என்னடா நடக்குது இங்கன்னு. அப்படியே அந்த பக்கத்தில் அந்த செக்கடக்கெல்லாம் கேட்குறாரு, டே நீ ஏன்டா திரும்ப வீட்டுக்கே வரல, நீ வந்து செத்துட்டேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்து நினச்சோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்து செத்ததாவே நீங்கள் வச்சுக்கிங்க, நான் இங்கே வந்ததுக்கு காரணமே வேற, என்கிட்ட இருந்து ஒரு பொருள் அவங்க எடுத்துட்டாங்க, அதை நான் திரும்ப எடுத்துகிட்டு போது தான் வந்தேன் அப்படி சொல்கிறான். இவன்கிட்ட இருந்து அந்த போனை தான் எடுத்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பயங்கர ஷாக்காயிறாங்க. ஏன்னா போனை எடுத்ததுக்கு அப்புறமும் இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் 3rd அங்கிள் கிட்ட இருந்து எப்படியே வந்து தப்பிச்சு போனேன், அப்போ தான் நான் வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர் ஒரு இம்மோர்டல், அவரோட செக்டுக்கு நெட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் என்ன அவரோட ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கிட்டு என்னோட போனையும் திரும்ப வளர வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸை கற்றுக் கொடுத்தாரு, நிறைய பவர் கொடுத்தாரு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்கும் போதே இவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. இப்போ இந்த சூ ஃபேமிலிட்டு சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கான நியாயத்தை நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு. உங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் என்ன சொல்லுவானா, நான் உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறா சொன்னானுங்க இல்லையா, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, டே நீ போயிட்டு ஒழுங்கா அவட்ட மன்னிப்பு கேள்றா, நீ மன்னிப்பு கேட்டே அப்படின்னு சொல்கிறானுங்க. இவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறான்னு சொன்னோடனே நான் என்ன நினச்சேன்னா, பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறானுங்க போல, ஒன்று இவனுங்க ஃபேமிலி விட்டே துரத்தி விட்டுருவானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அவனுங்க அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம பையிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருமாமா, அவனுங்களும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டுறானுங்க. அப்போ அந்த சூ ஃபேமிலி விட்டுட்டு ஏன்பா பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சு, இப்போ அவ்வளோதான், இந்த இடத்துல இப்போ 2 ஜீனியஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சூ ஃபேமிலி எதுக்காக அந்த மாதிரி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே திறமைசாலி, யார் செத்தாலும் சூ ஃபேமிலி தான் நஷ்டம், அதனால இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 3rd அங்கிள் வேறு நம்ம போயிட்டு வந்து பேசிக்கிட்டே இருப்போம், அவன் கட்டு போய் அவன் அடிச்சு பறக்க விட்டுறான். அவ்வளோதான் 3rd அங்கிள் சோழியை முடிஞ்சு போச்சு. உடனே அங்கேருந்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. டே என்னோட அப்போ காலி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருவானா. அப்போ சூ ஃபேமிலிட்டு அவனை தடுத்துறாரு. சூ ஃபேமிலிட்டு என்ன சொல்கிறானா, அவன் செத்துட்டானா, சரி விடுங்கடா, அவன் செத்துட்டான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம போய் சும்மா வர மாதிரி தெரியல, எனக்கு என்னோட போன் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியில் எதுக்கு நீ இப்பெல்லாம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அப்போ நம்ம பையன் சொல்கிறான், எனக்கு என்னோட மாஸ்டர் என்னோட செக்ட் தான்டா ஃபேமிலின்னு. உடனே சூ ஃபேமிலிட்டு அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாரன். ஹீரோ இப்போ தான் கண்ணையை முழிக்கிறான், என்னோட சிக்கன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. சிக்கன் எல்லாம் இந்த தீஞ்சு போயிருக்கு. சிஸ்டர் சொல்லுது, தண்டை அடிச்சு நீங்கள் 3 நாள் கோமாவில் இருந்தீங்கன்னு. ஹீரோ கதறி கதறி அழுகுறான், 3 நாள் ஆகியுமே ஒருத்தவங்களும் என்ன பார்க்க வரலன்னு. அப்போ இவன் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு ஹீரோவை தேடி வரல, அவன் பையன் போன் எடுக்கிறதுக்கு போனா இல்லையா, 3 நாள் ஆகியுமே திரும்ப வரலையாமா, அதுதான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ என்ன சொல்லுவோம்னா, அவனை நினச்சிலாம் எதுவும் கவலைப்படாதீங்களா, கண்டிப்பாக உனக்கு
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து சிஸ்டம் சொல்லுது உங்கள் ஸ்டூடெண்ட் ஆபத்தில் இருக்கான்னு. ஒன்று ஹீரோடே அவனை காப்பாற்ற நம்ம போகணும் அப்படி சொல்கிறேன். அப்போ அந்த சூ ஃபேமிலியிட்ட நம்ம போயிட்டு என்ன சொல்கிறோன்னா அவங்ககிட்ட இருக்க அந்த போன் எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமானது அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா டே இது என்னோட மாஸ்டர் கொடுத்தது அப்படி சொல்கிறேன். அப்போ இவன் என்ன சொல்கிறான் நான் இப்போ இந்த போனை வந்து எடுத்துக்கிறேன், நீ போய்ட்டு உன்னோட மாஸ்டர் கிட்ட இன்னொரு போன் வாங்கிக்கடா அப்படி சொல்கிறான். இந்த மாதிரி சொல்லி அங்கேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து டே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் என்னோட ஸ்டூடெண்ட்டே கலாய்ச்சிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு மேலே பவர் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோட பவரை பற்றி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உடனே கதற ஆரம்பிச்சிடறானுங்க எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, எங்கள் சூ ஃபேமிலியை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிலாம் சொல்லிட்டு கதறானுங்க. அதுக்கப்புறம் அந்த கீ வந்து எடுத்து கொடுக்குறான் அவன். இந்த கீ வச்சுக்கிட்டு எங்கள் சூ ஃபேமிலியை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சிஸ்டம் வந்து சொல்லுது நீங்கள் அந்த கீயை கலெக்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்களால் வீட்டுக்கு போக முடியும்னு. அந்த கீக்காக ஹீரோனுங்களை மன்னிச்சு விட்டுறான். அப்போ நம்ம போய் ஹீரோட்ட ஒரு டவுட் கேட்குறான், மாஸ்டர் நான் வந்து பழி வாங்கணும், ஆனால் அவங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்களாக இருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, எது சரி எது தப்பு எப்படி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோட்ட வந்து அட்வைஸை பற்றி கேட்டுட்டான்ல அவ்வளோதான், கண்டிப்பாக நம்ம ஹீரோ வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி தான் பல டைலாக்ஸை வந்து பக்கம் பக்கமாக வந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வெல்டன்றா தம்பி அப்படி சொல்கிறான். அதாவது அவன் பண்ணது தான் கரெக்டுன்றவன் சொல்கிறான். அப்படியே நம்ம போயில அவனோட போனை திருப்பி எடுக்கலான்னு போகும்போது அப்போ அவனே அவன் உடம்புக்குள்ள இருந்து அந்த போனை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்கிறான், நான் சொந்தமாக என்னோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட சாவுக்கு உன்னை பழி வாங்குவோட அப்படி சொல்கிறான். இப்போ அவனுக்கு அந்த போன் திரும்ப கிடச்சிருச்சு, அந்த போனை ஒன்று ஹீரோ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதை வேற ஏதாவது பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த போன்லேருந்து பயங்கரமாக வந்து வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குமா, உடனே அந்த போனை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஷாக்காயிடுறாங்க. இப்போதான் நிம்மதியாக இருக்கு அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ உட்காந்து அந்த 4 கீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, லாஸ்ட் கீ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு ஹீரோட்ட வந்து மாஸ்டர் நீங்கள் 5 கீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோட்ட என்ன சொல்றான், அந்த டிராகனை பற்றி உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்குறான். அவ சொல்கிறான் அந்த பிரின்சிபல் ஆகிட்டு ஒரு குட்டி டிராகன் இருக்கே அது ஒரு வேஸ்ட் டிராகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஹீரோ சொல்கிறான் அந்த டிராகன் இல்லைமா, இந்த விஷயஸ்லாம் வந்து நிறைவேற்றுவேன் அந்த டிராகன் அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவளுக்கு சந்தோஷமா போயிருது. என்ன மாஸ்டர் சொல்லுவீங்க, நிஜமா நம்ம இதை கேட்டால அது நிறைவேற்றுமானே. ஹீரோ ஆமா அப்படி சொல்கிறான். நீ உன்னோட வீட்டுக்கு திரும்ப போகணும்னு கேட்டால் கூட அது நிறைவேற்றும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அப்போ அவ சொல்கிறா மாஸ்டர் இதுதான் என்னோட வீடு அப்படின்னு. சரி உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. அப்போ அவ சொல்கிறா நான் எப்பவுமே இந்த இடத்துல இந்த மாதிரி உங்க கூட அப்புறம் மற்றவக்குள்ள ஜாலியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறேன். ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இந்த விஷயம் இந்த டிராகனால் நிறைவேற்ற முடியாது அப்படி சொல்கிறேன். எதுக்கு அப்படி சொல்லியிருப்பானா, ஹீரோ தாங்கிறது போயிடுவானே திரும்பவும். ஹீரோ அந்த கண்ணாடியில் அந்த லாஸ்ட்டுக்கு எங்கே இருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அது பார்த்தீங்கன்னா 9 yang செக்ல இருக்கா. அப்போ அந்த பொண்ணு ஹீரோட்ட கேட்குறா மாஸ்டர் உங்களுக்கு இந்த இடம் தெரியுமா அப்படின்னு. அப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்தை நினச்சி போக்குறான். ஹீரோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு மைண்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா இல்லையா, அந்த செக்ல தான் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. 3 வருஷம் நாங்கள் வச்சு வேலை வாங்கினாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். எனக்காக அந்த லாஸ்ட்டுக்கு நீ போய் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா கூட லின்னே என்ன கூட்டின போனோம் அவ்வளோதான் மாஸ்டர்னு. எப்படிமா அவ்வளோ கரெக்டாக சொல்கிற ஹீரோட்ட கேட்குறான். ஹீரோ சொன்ன மாதிரியே லாஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு அந்த செக்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பொண்ணும் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் லின் அப்படியே ஜாலியாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கா. லின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்குவான். லின் இன்னொட்டு என்ன சொல்கிறான், நீ முன்னாடி போயிட்டு எப்படி செக்ட்டுக்குள்ளே போகிறதுன்னு கண்டுபிடுறான், நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறான். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சிங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற ஏதாவது உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம்.